மனித வாழ்க்கை முறையும் வாழ்க்கை தரத்தையும் நிர்ணயிப்பதில் அவர்கள் வாழும் பகுதியின் வெப்பதட்பநிலை பெரும்பங்கு வகிக்கிறது. மாயர்கள் வாழ்ந்த பிரதேசத்தின் கீழ்ப்பகுதியை சுற்றி ஏராளமான சுண்ணாம்புக்கள் கிடைத்தது. இதனால் இந்த இடம் வெப்பம் அதிகமானதாக இருந்தது. எப்போதாவது தான் மழை பெய்யும், தண்ணீருக்கு தட்டுப்பாடுதான். ஆனால் மேற்கு பகுதி நேர்மாறானது. இங்கே ஏராளமான மலைகள், பள்ளத்தாக்குகள் இருந்தன. இந்த பிரதேசம் ஒரு மழைக்காடாகவும் இருந்தது. அகண்ட இலைகளை உடைய உயரமான மரங்கள் ஈரச்செறி உள்ள இந்த பகுதிகளில் வளரும். இந்த மரங்கள் பசுமை மாறாமலேயே இருக்கக்கூடியது அல்லது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே இலைகளை உதிர்க்கும் மரவகையை சார்ந்தது. இங்கே பலத்த மழை பெய்தது. அதனால் தரம் ஈரப்பதம் கொண்டதாகவே இருக்கும். ஆனால் பூமியோ வளமானது அல்ல. 5 பேர் கொண்ட குடும்பத்தை காப்பாற்ற அதிகப்படியான ஏக்கர் நிலம் தேவைப்பட்டது. மாடுகள், குதிரைகள் போன்ற விவசாயத்திற்கு உதவும் மிருகங்களும் இல்லாததால் மனிதர்கள் தங்கள் உணவு தேவைகளை பூர்த்தி செய்யவே தங்கள் நிலங்களில் கடுமையாக உழைக்க வேண்டிய நிலையும் இருந்தது.